ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 482வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றுகின்றதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்புடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. காலம் அறிந்து எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய முன்னேற்றங்களை, தொழில்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால், எங்களுக்கு வர வேண்டிய செல்வங்கள், எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள், எங்களுக்கு வர வேண்டிய நட்பெயர்கள் அனைத்தும் எங்களை விட்டு விலகாமல் அதை எங்களோடு இறுக பின்னி பிணைந்து கட்டக்கூடிய கயிறாக அந்த காலம் அறிந்து செயற்படுதல் இருக்கும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்புடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும். நாங்கள் சரியான காலங்களை கணித்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய விடயங்களை செய்வோமாக இருந்தால், அதனால் வருகின்ற விளைவுகள், அதனால் வருகின்ற நற்பெயர்கள், அதனால் வருகின்ற செல்வங்கள் அனைத்தும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு இறுக கட்டியணைக்கின்ற கயிறாக அந்த காலம் அறிந்து செயற்படுதல் இருக்கும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு என்ற பொருளுக்காக சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், காலம் தவறாமல் காரியம் மாற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் என்பதாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வேலைகளை எந்த காலத்தில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நட்பெயர்களும் செல்வங்களும் எங்களோடு கூடவே இருக்கும். அந்த காலம் அறிந்து செயற்படுவதுதான் இதற்கு அடிப்படை காரணம் என்பதை அழகாக இந்த 3 உரைகளும் சொல்லியிருக்கின்றது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு என்ற குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களில் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், காலம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்தந்த காலத்திலே செய்ய வேண்டிய விடயங்களை நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நட்பெயர்களும் சொத்துக்களும் செல்வங்களும் எங்களோடு கூடவே இருக்கும். அதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்விலே காலம் அறிந்து சரியான காரியங்களை ஆற்றுவோமாக இருந்தால் நாங்களும் நல்ல வழியிலே, நல்ல பாதையிலே, நல்ல பெயரோடு வாழ முடியும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.